ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சகா சேவி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பேசிக்காக எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் அதில் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக நான் இதில் கிளியர் பண்ணியிருப்பேன். இந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டடாக எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல அதை மென்ஷன் பண்ணிருங்க. கண்டிப்பாக அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்ல போகிறேன். உங்களுக்கு டைரெக்டாக அந்த காஸ்ட் டீட்டெயில் பற்றி தான் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோலேயே அதுக்கான டைம் லைனை வந்து நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு ஏற்கனவே சிட்டிசன் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நீங்கள் லாகின் பண்ண பாருங்க. ஓகே, இப்போ லாகின் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் அப்படிங்கிறதுல வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுலேயே வந்து அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இதிலே கொடுத்துருக்கு. அண்ட் பேமெண்ட் டீடைல் எல்லாமே இதிலே கொடுத்துருக்கு. இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட்னு ஒரு பட்டன் இருக்கு. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரொசீட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஆல்ரெடி கேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி இப்போ தான் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா மேலே வந்து ரெஜிஸ்டர் கேன் நம்பர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கு. இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு புதுசாக கேன் நம்பர் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து நீங்கள் ப்ரொசீட் கொடுத்து அப்ளை பண்ண பாருங்க. அது வந்து எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம், கேன் நம்பர் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்துட்டு கீழே சர்ச்னு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேன் நம்பரில் இருக்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து ஷோ ஆயிரும். உங்களோட நேம், ஃபாதர் நேம், மொபைல் நம்பர், என்ன மெயில் ஐடி இருக்கு அப்படிங்கிற எல்லாமே இதில் வந்து ஷோ ஆயிரும். ஸோ இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட், எடிட் கேன் அண்ட் சேவ் எஸ் நியூ அப்படின்னு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து எடிட் கேன் நியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணதா இருந்தாலுமே எடிட் கேன் ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ள உங்களோட கேன் நம்பரில் வந்து எப்படி டீட்டெயில் இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது அப்டேட் பண்ணணும்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து ப்ரொசீட் கொடுக்க பாருங்க. சப்போஸ் நீங்கள் அப்படியே அப்டேட் பண்ணாம நீங்க அப்படியே ப்ரொசீட் கொடுத்துட்டு உள்ள ஏதாவது கரெக்ஷன் இருந்து நீங்க சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால எடிட் கேன் நியூ கொடுத்துட்டு ஏதாவது கேன் நம்பர்ல அப்டேட் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அப்டேட் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து ப்ரொசீட் கொடுக்க பாருங்க. ஓகே, இப்போ ப்ரொசீட் கொடுத்த உடனே இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல வந்து உங்க கேன் நம்பர்ல இருக்கிற ஃபுல் டீடைல்ஸுமே இதுல வந்து ஷோ ஆயிரும். அதுல நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதுல வந்து உங்களோட காஸ்ட் டீடைல்ஸ் வந்து எல்லாமே வந்து நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ 1 by 1 நம்ம காஸ்ட் டீடைல்ஸ் வந்து பார்க்கலாம். இதுல நான் சொல்லியிருக்கிற எல்லா டீடைலுமே வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருப்பேன். ஏதாச்சும் தப்பா இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. இதுல டோட்டலா வந்து 13 டீடைல்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன். நான் சொல்லியிருக்கிற டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா நோட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்க. ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு பர்டிகுலரா இந்த ரிலிஜன்ல இந்த கம்யூனிட்டி தான் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே நீங்க கேன் நம்பர்ல ரிலிஜன் அண்ட் கம்யூனிட்டி டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கணும். அப்படி ஆட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இதுல வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகும். ஸோ அதையும் நீங்க கரெக்டா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு எக்ஸாம்பிளுக்கு பிசி நாடார் அப்படின்னு வச்சுப்போம். அம்மாவும் சேம் கம்யூனிட்டி தான் அப்படின்னா பிசி நாடார்னு கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கம்யூனிட்டியில் பிசின்னு தான் இருக்கும். அண்ட் காஸ்ட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நாடார் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ண பாருங்கள். இப்போ இதில் சொல்லியிருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் சிம்பிளாக தான் சொல்லியிருப்பேன். அதுக்கடுத்து போக போக தான் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ செகண்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு பிசி நாடார்னு வச்சுப்போம். அம்மாவுக்கு வந்து பிசியில் யாதவர்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கம்யூனிட்டியில் பிசின்னு தான் வரும். பட் காஸ்ட்டில் வந்து 2 டைப் வந்து காட்டும். ஒன்று நாடார்னு காட்டும், இன்னொன்று வந்து யாதவர் அப்படின்னு காட்டும். உங்களுக்கு எது வருமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ தேர்ட் டீடைல்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு வந்து பிசி நாடார்னு வச்சுப்போம். அம்மாவுக்கு வந்து பிசி நாடார் தான், ஆனால் அவங்க வந்து கிறிஸ்டினா இருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டின் நாடார் அப்படின்னு தான் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு ரெக்வஸ்ட் கம்யூனிட்டியில் வந்து பிசின்னு தான் வரும். ஆனால் ரெக்வஸ்ட் காஸ்ட்டில் வந்து 2 ஆப்ஷன் வந்து காட்டும். ஒன்று வந்து நாடார்னு காட்டும், இன்னொன்று வந்து கிறிஸ்டின் நாடார்னு காட்டும். ஸோ உங்களுக்கு வந்து நாடார் வருமா இல்லாட்டி கிறிஸ்டின் நாடார் வருமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நான் சொல்லியிருக்கிற கம்யூனிட்டி டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் எக்ஸாமுக்கு தான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த காஸ்ட் வருமோ அந்த காஸ்ட் டீடைல் படி நான் சொன்ன டீடைல்ஸ் படி வந்து நீங்கள் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம். என்ன அப்படின்னா இப்போ அம்மாவுக்கு வந்து கிறிஸ்டின் ஆர்டர் தான் வரும். ஆனால் அவங்ககிட்ட அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லை.
அதனால் ஹிந்து நாடார்னு கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அம்மாவுக்கு வந்து என்ன கம்யூனிட்டி வருமோ அந்த கம்யூனிட்டி டீட்டெயில்ஸாக வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு வந்து எந்த மாதிரிலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும்ட்டு நான் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட தேர்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். தேர்ட் வீடியோவில் ஃபுல்லாகவே டாக்குமெண்ட் அப்லோட் ப்ரொசீஜர் டீட்டெயில்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபோர்த் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு பிசி நாடார்னு வச்சுப்போம், அம்மாவுக்கு எம்பிசியில் பரவர் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சில பேருக்கு வந்து எம்பிசின்னு போட்டு கிறிஸ்டின் பரவர் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு வந்து காஸ்ட் டீட்டெயில்ஸில் பரவர் கன்வெர்ட்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ ஹிந்து நாடாராக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிசியில் நாடார் அப்படின்னு தான் கொடுப்போம். அதுவே கிறிஸ்டின் நாடாராக இருக்காங்க அப்படின்னா கிறிஸ்டின் நாடார் அப்படின்னு தான் வரும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் பரவர்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஹிந்து ரிலீஜியன் ரிலேட்டடாக தான் வரும். இதுவே கிறிஸ்டினாக இருக்காங்க அப்படின்னா பரவர் கன்வெர்ட்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி அப்படின்னு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து எல்லா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸுமே பொருந்தும். ஸோ இந்த டீட்டெயில்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்தாச்சு. உங்களுக்கு வந்து இப்போ ரெக்யூஸ்ட் கம்யூனிட்டியில் எந்த காஸ்ட் வருமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ ஃபிஃப்த் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு வந்து பிசி நாடார்னு வச்சுப்போம், அம்மாவுக்கு வந்து டிஎன்சியில் ஏதாவது ஒரு காஸ்ட் மறவர்னு வச்சுப்போம். சேம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அம்மா அப்பாவுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வருமோ அந்த காஸ்ட் டீட்டெயில் நீங்கள் அதில் கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற காஸ்ட்டை வந்து நீங்கள் அதில் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சிக்ஸ்த் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு பிசி நாடார்னு வச்சுப்போம், அம்மாவுக்கு வந்து எஸ்சியில் ஏதாவது ஒரு காஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போது எஸ்சியில் பல்லராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவேந்திர குல வேளாளர் அப்படின்னு தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். பழைய கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகி புது டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே அப்டேட் ஆகிட்டு, ஸோ அதனால் நீங்கள் அதை வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ அம்மா அப்பாவுக்கு வந்து காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கம்யூனிட்டியில் பிசி வேணுமா இல்லாட்டி எஸ்சி வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செவன்த் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு பிசி நாடார்னே வச்சுப்போம், அம்மாவுக்கு வந்து எஸ்சி தான். ஆனால் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அம்மாவோட கம்யூனிட்டியில் எஸ்சின்னு போடக்கூடாது, பிசின்னு தான் போடணும். எதுக்காக அப்படின்னா நீங்கள் கிறிஸ்டின்னு போட்டாலே பிசின்னு தான் கொடுக்கணும். பிசின்னு கொடுத்துட்டு காஸ்ட்டில் வந்து என்னது கொடுக்கணும் அப்படின்னா இப்போ அம்மா வந்து எஸ்சியில் பறையன் அப்படின்னு வச்சுப்போம், இப்போ அவங்க வந்து கிறிஸ்டினுக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிறதுனால அதில் கன்வெர்ட்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் ஸ்கெடியூல் காஸ்ட் பறையன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து எல்லா கம்யூனிட்டி டீட்டெயில்ஸ்க்குமே பொருந்தும். இப்போ ஹிந்து பிசில இருந்து எம்பிசில ஏதாவது ஒரு காஸ்ட்டுக்கு கிறிஸ்டினா மாறுறாங்க அப்படின்னாலும் டிஎன்சில இருந்து கிறிஸ்டின் எம்பிசா கன்வெர்ட் ஆனாலும் அதுல வந்து கன்வெர்ட்ஸ் டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நீங்க கிளிக் பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ எய்த் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு பிசி நாடார்னு வச்சுப்போம், அம்மாவுக்கு எஸ்டியில் ஏதாச்சும் ஒரு கம்யூனிட்டி கனியன்னு வச்சுப்போம். முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் எந்த கம்யூனிட்டி அண்ட் காஸ்ட் உங்களுக்கு வருமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கம்யூனிட்டிலையும் காஸ்ட்லையும் பிசி வேணுமா இல்லாட்டி எஸ்சி வேணுமா அதையும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு கிளிக் பண்ண பாருங்க. ஓகே, இப்போ நைன்த் டீட்டெயில்ஸ் வந்து மீதி இருக்கிற காஸ்ட் எல்லாத்துக்கும் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. இப்போ பிசி முஸ்லீமாக இருக்காங்க அப்படின்னா அதில் டோட்டலாகவே 9 காஸ்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அண்ட் எஸ்சிஏவாக இருக்காங்க அப்படின்னா அதில் வந்து டோட்டலாக 7 காஸ்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது வருமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 10th டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அப்பாவுக்கு வந்து பிசி நாடார்னு வச்சுப்போம், அம்மாவுக்கு வந்து ஓசி அதாவது அதர் காஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அதில் கம்யூனிட்டியில் ஓசின்னு கொடுத்துக்கோங்க. காஸ்ட்டில் வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு தான் இருக்கும், அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அம்மா அப்பாவோட டீட்டெயில் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் கம்யூனிட்டியில் பிசி மட்டும்தான் வரும், ஓசி ஆப்ஷன் வந்து காட்டாது. ஸோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 11th டீட்டெயில்ஸ் வந்து இப்போ அம்மா அப்பா 2 பேருமே ஓசி அதாவது அதர் காஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அதர் காஸ்ட்டுக்கு வந்து தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும், அதை வாங்கி நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்கள் ஊர் விஏஓ அண்ட் ஆர்ஐ அவங்ககிட்டலாம் சைன் வாங்கிட்டு அதுக்கடுத்து தாசில்தார்ட்டே நீங்கள் சைன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ சைன் வாங்கினா அந்த சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, இப்போ 12th டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் எந்த காஸ்ட்டாக இருந்தாலும் டைரெக்டாக பிசி முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் லிங்க்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்குன்னு தனியாக கன்வெர்டட் பிசி முஸ்லீம் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ண பிறகு ஆதார் நம்பர்லாம் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கம்யூனிட்டியில் ஆட்டோமேட்டிக்காகவே பிசி முஸ்லீம் அப்படின்னு வந்து ஷோ ஆகிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அம்மா அப்பா 2 பேருமே பிசி நாடார்னு வச்சுப்போம், நீங்களும் பிசி நாடார் தான். ஆனால் பிசி முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகுறீங்க அப்படின்னா அம்மா அப்பாவோட கம்யூனிட்டியில் அவங்க வந்து எந்த காஸ்ட்டோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெக்வெஸ்ட் காஸ்ட்டில் பிசி முஸ்லீமில் எந்த காஸ்ட் வருமோ அதை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக கொடுக்க பாருங்கள். ஓகே, இப்போ லாஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நீங்கள் இதில் பிசி எம்பிசி டிஎன்சி எந்த கம்யூனிட்டி அண்ட் காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்து முடித்த பிறகு கீழே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு வந்து 2 ஆப்ஷன் காட்டும். இதில் வந்து நோ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. எதுக்காக அப்படின்னா இப்போ நீங்கள் எஸ் கொடுத்துட்டு சப்மிட் பண்ண பிறகு டைரெக்டாக அந்த அப்ளிகேஷன் வந்து டெப்டி தாசில்தாருக்கு தான் போகும். ஸோ அதை வந்து அவங்க பார்த்துட்டு கிராம உதவியாளர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் பரிந்துரைகள் இல்லை அப்படின்ட்டு ரிமார்க்ஸில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது.
நீங்கள் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணாலுமே அது வந்து ஃபஸ்ட்டு விஏஓ அண்ட் ஆர்ஐக்கு போயிட்டு தான் அதுக்கு அடுத்து தான் வந்து டெப்டி தாசில்தாருக்கு வந்து போகும். அதுக்கப்புறமா தான் அதை வந்து அவங்க விசாரித்து பார்த்துட்டு அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் எஸ் கொடுக்கறதுக்கு பதிலாக நோ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஊர் விஓக்கு தான் போகும். அதை அவங்க விசாரித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே, இப்போ அம்மா அப்பா வந்து எஸ்சி எஸ்டியில் ஏதாவது ஒரு காஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கீழே எஸ்ஆர்னோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டாது. ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகிட்டு அம்மா அப்பாவோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து வேண்டாம், எனக்கு வந்து ஹஸ்பண்டோட காஸ்ட் டீட்டெயில் தான் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அது வந்து அப்ளை பண்ண முடியாது. இதுக்காக அப்படின்னா இது வந்து ஒன்லி அப்பா அம்மா அவங்களோட காஸ்ட் டீட்டெயில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன கம்யூனிட்டி வருமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வரைக்கும் நான் காஸ்ட் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாத்தையும் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் இதில் சொல்லியிருக்கிற காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்துக்கும் டாக்குமெண்ட்ஸ் வந்து எப்படி அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து 3வது வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லியிருக்கிற காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு எந்த காஸ்ட் வருமோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சகா சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.